கொஞ்சம் நேரம் வந்து போக வந்து கிடாய்கள் வந்து வெளுக்கிடையக்க எல்லா இடம் முடங்கி போனது. ஐயாண்ட வந்து 2 கிடாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது தலைமுறைக்கு எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா கோயில் மேளங்கள் அடிக்க பார்த்தீங்கன்னா வெள்ளி பூசைகளுக்காக வந்து சுவாமியை அதே கோயிலுக்கு நாங்கள் காசாகவே கொடுத்துருக்கோம். பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜமுனா பாரி உடனே ஒன்று கட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா கிடாயலோட எல்லாம் ஆக்கள் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை ரோட்டில் தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா வரலாறு சிறப்புமிக்க கவுனவாத்தை நரசிங்க வைரர் ஆலயத்துடைய 2020 ஆண்டுக்கான வேள்வி தான் நடக்க போகுது. அதுதான் இதில் காட்ட போகிறோம். என்ன மாதிரி கிடாயல் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டையிலேருந்து இந்த மாதிரி கவுனவாத்தைக்கு எல்லாம் கிடாயல் கட்டுறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அந்த காலையில் முழுசாக வரப்போகுது. யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் ஒரு காலையில் உங்களுக்கு வரும். காலையில் தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி வீடியோக்கு போகல. இது வந்து பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கிற 2 கிடா கவுனவாத்தை வேள்விக்காக வளர்க்கப்பட்ட 2 கிடாய்கள். இந்த கிடா வந்து பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கு. கவுனவாத்தைக்காக தங்களுடைய காணி வந்து விடுவிக்கப்பட்டதை முன்னிட்டு தானே தாங்கள் நேர்த்தி வச்சு இதை செய்யணும்னு சொல்லினோம். பாருங்க எப்படிலாம் சோடிக்கப்பட்டிருக்குது கிடாய்களை காட்டுறதுக்கு. பண்டத்திறப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 கிடாய்கள் கவுனவாத்தைக்காக கட்டப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ நகைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு கிடாய்களுக்கு. இப்போ போய்கொண்டிருக்கிற கவுனவாத்தைக்கு போகிற வழியிலேயே பாருங்க லைட்டுகள் எல்லாம் போட்டு சும்மா அப்படித்தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க இந்த சந்தியில் வந்து இப்போ சாப்பாட்டு சாமான் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கணும். எல்லாரும் அது காசுக்கு தான் குடிக்கணும். எல்லாம் கிளை கட்ட தொடங்கி இருக்குது. இப்போ பாருங்க ஆக்கள் எல்லாம் பார்க்குறது போய் கொண்டிருக்கணும். இங்கே ஆடுகளை கொண்டு போகிற வாகனங்கள் எல்லாம் வந்துருக்குது. இங்கே பாருங்க எல்லோரும் நின்று பார்க்கணும். அந்த கிடாயில் இங்கே கட்டி கிடாக்குன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கணும். இன்னும் பெரும்பான்மை என்னடா இதில் வந்து போலீஸுகள் எல்லாம் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கு. இப்போ நான் கோயில் அடிக்கு தான் போக போகிறோம். இப்போ இதில் பாருங்க கோயில் அடிக்கு போக போகிறோம். கோயில் அடியிலாம் இப்போ வேலையில் நடந்துன்றதை பார்க்கலாம். இப்போ நான் கோயில் அடிக்கு கிட்ட வந்துட்டோம். பாருங்க இனி கோயிலுக்கு பாதுகாப்பு வேலையெல்லாம் போட்டுருக்கோம். கோயில் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா கிடாயில் கொண்டு வந்து வந்துருக்கீங்கன்னா இதில் நேற்று கிடாயில் எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்து முதல்ல விட்டுருவீங்கன்னா கோயிலடியில் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று கிடாயல் கொண்டு வந்து விட்டுருக்கேன். கோயிலுக்கு கொடுக்குற கிடாயல் இதில் பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிறது வந்து நேற்று கிடாயல். இது கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட கிடாயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட கிடாய்கள். இதுகள் பார்த்தீங்கன்னா வெள்ளி பூசைகளுக்காக வந்து சுவாமியை வந்து அலங்கரிக்கப்பட்டு இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்க ஆலயத்தில் மிகவும் அழகாக இருக்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கோயில் மேளங்கள் அடிக்க விழுகப்பட்டிருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னம்மா கோயிலால் தகசாந்த நிலையம் செய்கிறீங்களோ இல்லாட்டி தனிப்பட செய்கிறீங்களோ? கோயிலுக்கு சும்மா செய்யணும். ஒவ்வொரு வருஷம் செய்துருக்கீங்களோ? நேத்தி ஒரு வருஷம் செய்யணும். வெள்ளி செய்துருக்கிறோம். சரி சரி எட்டு செய்யுங்க. நாங்களும் தேதனியை குடிப்போம். அண்ணாக்கள் செய்துருக்கீங்கன்னா சரி சரி. எத்தனை மணிக்கு தொடங்க போகுது? 7-8 மணிக்கெல்லாம் தொடங்கிறீங்க. சரி சரி உங்களோட சேவதோட நடக்கட்டுக்கும். என்னம்மா கோயில் அடிக்கு கிடா கொண்டு வந்துருக்கீங்க? கோயிலுக்கு கொடுக்குறதுக்கோ இல்லாட்டி இப்படியே வருஷம் கோயிலுக்கு வேண்டிய கிடாயை கொடுக்குறாரு. அவங்களே இது ஏலத்தில் பேர்ந்து விட்டு அவங்க கோயிலுக்காரர்கள் ஒவ்வொரு வருஷமா நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேயும் செய்கிறீங்களா இல்லாட்டி நீங்களா இது செய்கிறீங்களா? இது நாங்கள் இப்போ நான் இது 10 வயதிலிருந்து நான் செய்து கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டு வருவோம். அப்போ இந்த இடையில வந்து வேலி நிப்பாட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது கோயிலுக்கு நாங்கள் காசாகவே கொடுத்துக்கொண்டோம். காசாகவே கொடுத்து கொண்டு வந்தேன். நீங்கள் இப்போ என்னம்மா இந்த மாதிரி வேலி தடல் புடலாம் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கு. என்ன மாதிரி இந்த முறை அப்படி 300 கிடாயை நாங்கள் எதிர்பார்க்குறோம். 100 கிடாயை அப்படி வரும். சிறப்பாக வேள்வி நடக்கும். நீங்கள் இது ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். சரி அண்ணா நன்றியா. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்கள் இல்லை. இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து போகிறதுக்கே வந்து சிரமப்படும். அவ்வளோத்துக்கு மக்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்கும். இது இடத்துல ஆடல் காட்டியிருக்கிற மக்கள் பார்க்குறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து பார்க்குறத நிற்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணாண்ட பேர் இது எந்த இடம்? கவுனாதைக்கு இந்த கடை காட்டுறீங்களோ? எத்தனை கடை? என்னம்மா எத்தனை வருஷமா கடை கட்டி கொண்டிருக்கீங்களா கவுனாதைக்கு? எத்தனை வருஷம்? 5 வருஷமா கட்டி கொண்டிருக்கீங்க. கட்டி கொண்டிருக்கீங்க. என்னம்மா எத்தனை கடை இந்த மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறீங்களா? அவர் எத்தனை கடை காட்டுறாரு? 2 ஒன்று காட்டுறீங்க. என்ன பொறுமை வேறு கடாயல்? இப்போ உயிரோட குட்டியிலேருந்து வளர்த்துறீங்களோ இல்லாட்டி தாயின குட்டிகள்? 2 வந்து என்ன பொறுமை இப்போ வேறு உயிரோட? ஓ போகும். அது என்ன மற்றது? யமுனா பாரி. எத்தனை வருஷமா இதை வளர்க்குறீங்க? 3 வருஷம். இப்போ வர வருஷத்துக்கு இப்போவே கடாயெல்லாம் நிற்கிது. அப்படி ஒவ்வொரு வருஷமும் நீ வட்டி கொண்டு இருப்பீங்க. அப்போ என்ன மாதிரி நம்ம கோயிலில் கிடாயல் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? கூட வரும்னு பார்க்குறீங்க. என்ன பெருமதி வரும் ஆக பெருங்கிடையாண்டா? ஒரு கிடை? அது என்ன கிடாயல்? யமுனா பாரியல். இதுக்கு என்ன மாதிரி சாப்பாடல் வைக்கிற நீங்கள்? அப்படி அப்போ இதில் எந்த இல்லை சொல்லிடாம இல்லை இந்த கௌரவத்துக்கான வளர்க்கினான் நேத்திக்காக வளர்க்கினான்ட்டு என்னன்னு சொல்கிறாரு போல ஃபஸ்ட்டு அடிட்டு ஆகிறதுக்கு இப்படி ஒரு ஆடையில் வளர்த்து இதில் போய் தேவையில்லை அந்த இதை விட்டுஞ்சால் தெரியும் அதுக்கு இதாக இருக்கலை. உண்மையாக ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கிறீங்களே. ஏன்னா அதில் போடுற ஆசை இதுக்கு அந்த கனவேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குற ஆக்கள்கிட்ட போனால் இந்த மது பழக்கங்கள் இருக்காண்டுலாம் சொல்லுவீங்க. இதுக்கு நாங்கள் சிலவழிக்கணும் அதை சாப்பாடு வைக்கணுமெண்டாண்டி நாங்கள் அப்படியே கஷ்டப்பட்டால் சாப்பாடு வைப்போம். அப்படியே முன்னேற நாங்கள் சாப்பிட்றோமே இல்லையா அதை கவனிப்போம். அப்போ இதோடைய பொழுதுகள் போகும். எவ்வளோ நேரம் பராமரிப்பீங்கள் குறைஞ்சது? விடிய ஒரு மத்தியாலம் இரவு ஒரு மத்தியாலம் கவனிப்போம். சாப்பாடு சரி அண்ணா நன்றியா. உங்களோட நேர்த்தி நிறைவேறணும். பார்த்தீங்கன்னா கிடாயலோட எல்லாம் மக்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும். அதெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை ரோட்டில் 2 கிடாய்கள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய. அதில் ஒன்று பார்த்தா பெரிய பண்டிமா இருக்கிறத பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யமுனா பாரி கிடாயும் இஞ்சால ஒரு சணல் கிடாய் நிற்கிறத பார்க்கலாம். இது என்னென்ன ஆடுன்னா? இது வந்து சணல் ஆடு. இது உங்களோட குட்டியோ? ஓ இது நாங்கள் இதுக்கு முதல்ல இது வேண்டி தான் வளர்த்தினாங்க. இது இப்போ எத்தனை வருஷம் கிடா? இது வந்து என்ன 18 மாதம் 1.5 வருஷம். அது அது வந்து என்ன 1 வருஷம் அப்படி வரும். அது என்ன கிடா? அது யமுனா பாரி. அது என்ன இந்த உடம்புல இல்லை மயிர் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அது இல்லை யமுனா பாரியில் ஒரு இனம் அது. அது எத்தனை வருஷம்? அது அப்படி தான் ஒரு வருஷம் 1 வருஷம். இது இந்த சணல்ல எல்லாம் பார்த்தா இந்த உடம்புல எல்லாம் மயிர் வந்து அதிகமாக இருக்கிறத சணலில் பார்க்கலாம். இதுக்கு அப்படி மயிரில் இது வேறு நம்ம சணலில் சணலில் வந்து என்ன 3 இனம் இருக்குது. அதில் இதில் ஒரு இது இப்போ என்ன பெருமதி வேறு இந்த சணல்? இது பெருமதி என்ன நாங்கள் இன்னும் காணிக்கல. சும்மா நீ கோயிலடியில் கொண்டே வட்டி அந்த இடத்துல என்ன விலை போதோ அது கொடுக்குறோம். நான் வேறு நோக்கம் இல்லை தான். என்ன இல்லை சும்மா உயிரோட என்ன விலை யாரும் அந்த மதச்சிருப்பேன் தானே கிடா கொடுக்கலாம். அது என்னென்னு சொல்கிறேன். நீ நாங்கள் கோயிலுக்கு கண்டு வளர்த்தேன்னு எனக்கு கிடா விலை மதிக்கலை. கோயிலடி இல்லை உயிரோட வந்து இப்போ பார்த்தாக்கள் கேட்பினா தானே இது என்ன மாதிரி என்ன விலையில் வருமாண்டு அவரோட தினம் கேட்கலையோ? நீங்கள் இப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ 3 லட்சம் 1 லட்சம் அப்படி வருமாண்டு சொன்னால் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் போகுமா இது? அது யமுனா பாரி அது வந்தேன்னா அதுவும் அப்படி தான் போகும். இது வளர இடம் கிடக்க இன்னும் இந்த கடாயில் வளர இடம் இல்லை இருக்கு. அப்போ நேத்திக்காண்டி இந்த வருஷமே பட்டுறீங்க? வார வருஷம் பட்டுவீங்களோ? வருஷம் நீ அந்தந்த இடத்துல என்ன கிடாயிலெல்லாம் ஒத்துழைச்சி வரணும். எத்தனை வருஷமாக நீங்கள் இப்போ பட்டுவீங்கள்? நான் வந்து முந்தி இருந்தே நாங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் தான் இந்த வீட்டை கட்டுறோம். வருஷம் அதுக்கு மேலே வருஷம் எல்லாம் வேறு ஒரு இடத்துல கட்டினாங்க. சரிங்கண்ணா நன்றி.
இதில் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் 8 கடை 9 கடை வந்து கட்டின வேல். இந்த முறை எத்தனை கடை கட்டினோம்னு தெரியாது. பாருங்க இவ்வளோ பேர் போய் வரீங்கன்னு சொல்லி இதில் பார்க்குறதுக்கு அதிகமான ஆட்கள் வந்து இதை பார்க்குறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. ஏனெண்டா இந்த கவுனவாத்தை வந்து உண்மையிலே இந்த கிடா வளர்ப்புகளுக்கு ஃபேமஸ், அதாவது வேர்ல்டுக்கு ஃபேமஸான இடம். அப்படியே இடத்துல வர கிடாய்கள் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து ஆட்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு வீட்டில் நிற்கிற கடை. அப்படி கடைன்னு பாருங்க, கிட்டத்தட்ட ஜமுனா பாரி கடை. அதே மாதிரி இந்தியாலேயும் ஒரு கடை வச்சுருக்கேன் பாருங்க. 2 கடாய்கள் கட்டியிருக்கணும். இது வந்து கோயிலுக்கு கொடுக்க போயினோம்ன்ற மாதிரி சொல்லிங்கன்னா அந்த ஓனர் இல்லையா இன்னும். ஒரு பெரிய ஒரு ஜமுனா பாரி கடை உண்டு. இப்போ கடையில எல்லாம் கட்ட வழுக்கிட்டு இருக்கணும். எல்லா இடம் மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. ஆடுலாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க ஆடுகள் கொண்டு போகிறது டிராக்டர்லாம் கொண்டு வந்துருக்கணும். ஆடுலாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். ஐயாண்ட வந்து 2 கிடாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாய் வந்து கொடுத்துட்டாராம். வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 ஐயா. என்ன மாதிரி இந்த மாதிரி கிடாய்கள் போகுது கவுனாத்தில்? எல்லா இடத்துலையும் வந்து கோயில்கள் காட்டி நிறைய கிடாய்கள், அதாவது வேலை நாளங்களுடன் போகக்கூடிய கிடாய்கள் நிறைய கிடாய்கள் புறப்பட்டு செல்கின்றன. இந்த முறை நீங்கள் எத்தனை கிடாய் கட்டுறீங்க? நான் வந்து இந்த வீட்டில் இருந்து ஒரு 3 கிடாய் வலிக்கிறது. அது என்னுடைய பெரிய கிடாய் வந்து தைட்டிப்பில் கேடா வஞ்சனுக்கு போகின்றது. அவன் என்னுடைய வீண் நண்பன். அவனுக்கு அந்த கிடாய் கொடுக்க காட்டி கொடுத்து அவர்கிட்ட வீட்டை போய் கட்டுறதுக்கு காட்டி அவருக்கு கொடுத்துருக்காரு. நான் பார்த்து அவருக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை வருஷமாக கவுனாவத்தை கிடாய் வெட்டுறீங்க? நான் வந்து இது வந்து இப்போ வந்து இந்த கிடாயை என்னால் காலையில் காலத்தால் நான் வளர்க்காமல் விட்டு விட்டேன். இதெங்கள்ட 3வது தலைமுறை, எனக்கு தெரிந்த 3வது தலைமுறை இந்த பகுதிக்கு கிடாய் வளர்ப்பு. என்னுடைய அப்பா தொடர்ந்து கிடாய் வெட்டி கொண்டு வந்தேன். அதுக்கு பிற்பாடு நான் கட்டி பெரிய கிடாய்கள் சில கிடாய்கள் நான் கிடாய் வெட்டி கொண்டிருந்தேன். நான் வளர்த்த காலங்களில் சில தளர்வுகள் இந்த இராணுவ பிரச்சனைகளால் ஏற்பட்டது. பல ஊழல்கள் கொண்டு இந்த வேள்வி நடைபெற இருக்கின்றது. பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில் இருந்தது. இப்போ சீராக வந்த பிற்பாடு மகன் இதில் ஆல்பமாகி 3வது தலைமுறை கோவிலாம் சீட் மேக ஜெயலலிதாக சுண்ணாத்து இருக்கின்றார். அவர் இப்போது இதை ஆல்பம் கொண்டு இந்த கிடாய் வளர்க்கின்றார். அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் கிடா வெட்டியிருப்பீங்க? நீங்கள் நான் தொடர்ந்து எங்களுடைய கையிலால் இப்போ என்னுடைய கிடாய் நாங்கள் வந்தது 30-40 கிடாய் வெட்டியிருப்போம். 30-40 கிடா வெட்டி. நீங்கள் ஆரம்பத்தில் வெட்டேக்க ஒரு கிடாய்க்கு என்ன பொறுமதியாக இருந்தது? இப்போ கிடா வந்து முந்தி வந்து நான் ஒரு ரஜி பங்கு 250 ரூபா எனக்கு தெரியக்கூடியதா. முதல் ரஜி பங்கு 250 ரூபா இருந்தது. அப்போக்கே உங்கள் கிடா என்ன விலையாக இருந்தது? கிடா வந்து ஒரு பெரிய கிடா 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு தான் இருக்கக்கூடிய. அது எத்தனை ஆண்டு காலப்பகுதி? அது காலப்பகுதி என்னைக்கு கிட்டத்தட்ட என்னுடைய அப்பாட்ட காலவனைக்கில் கிட்டத்தட்ட ஒரு 80-88 அப்படி வரும். 84 ஆண்டு. அப்போவே கிடா 15,000 அப்படி வந்து. அப்போக்கே இப்படி இந்த பெரிய இடங்கள் நின்றதோ இல்லாட்டி? பெரிய இடம் இருந்தது. இதை விட பெரிய இடங்கள் எல்லாம் இருந்தது. அது பிறகு அப்படியே ஒரு இப்போ அதே மாதிரி ஒரு புதிய காலத்தில் விட்ட பெரிய கிடாய்கள் இப்போது இல்லையாட்டி சொல்லலாம். முந்தி நிறைய கிடாய்கள் இருந்தது. இது உங்களோட குட்டியே இல்லாட்டி குட்டியை வேண்டி வளர்த்து? இது வேண்டி வளர்த்த கிடாய். இப்போ நான் சொன்ன அந்த வித்தவதுக்கு சொந்த கிடாய் வந்து போன வேள்வியில் நான் 9 லட்சத்துக்கு வேண்டிய கிடாய். என்ன பரமாதி வரும்? இப்போ வந்து உயிர் விலைக்கு பலது போன முறை வேள்விக்கு வேறு இடத்துக்கு விடுவதற்கு 25 லட்சம் ரூபா கேட்டும் இல்லை, அங்கே கொடுக்கப்படவில்லை. ஒரு நாள் கட்டி விட்டு தருவதற்கு 5 லட்சம் ரூபா கேட்டார்கள், அதுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி ஆலயத்துக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உயிர் நண்பன் அவன் ஒருவன், அவன் கேரளாவில் இந்த ஆல்பம் எந்த இதுக்கு விழாவிட்ட நிகழ்வுக்கு இந்த கேரளாவிலிருந்து இந்த நிகழ்வுக்கு காட்டி வருவான். அவனுக்கு காட்டி இந்த கிடாயை வளர்ந்து அந்த கிடாய் நல்ல கிடாய் கொண்டு அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்துருக்கிறது. அந்த கிடாய் அங்கே பித்தாபுரத்துக்கு போனால் கேரளா 2 கேட்டால் தெரியும். எந்த இடம் இதை? அதாவது பித்தாபுரத்துக்கு அங்கால, அதாவது பொக்கல் வைரோலுக்கு சைட் அங்கே போங்க. அங்கே அந்த கிடாய் காட்டியிருக்கிறது. இப்போது ஊர்வலமாக சென்றுள்ளது அந்த கிடாய். கிட்டத்தட்ட அதிக விலைன்னா என்ன விலை இருந்திருக்கும்? நீங்கள் வளர்த்து வித்த கிடாய்னா என்ன விலை வரும்? கிடா வந்து அதாவது கிடா அதிகமாக இதை ரசிக்க கேட்குறீங்களா? இல்லை உயிரோட வைத்த விலை நாங்கள் 7 லட்சம் 8 லட்சத்துக்கு, அதாவது போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் எல்லாம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் கிடா 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. சரி, நன்றி அண்ணா, நன்றி. உங்களோட நேர்த்தி எல்லாம் நிறைவேறணும். கிடா வந்து கைலாதஞ்சன் வந்து
ஒரு 15 லட்சம் ரூபா தெரிவாக எனக்கு சந்தோஷமாக நினைக்கின்றது. அதை விட கூடுவதாக அதாவது செலவு முடியும். அதாவது போன வேட கால பகுதி 9 லட்சத்துக்கு கிடாய் விட்டு இருக்கிறோம் என்றால் அந்த கிடாய்க்கு அது இந்த வட்டி வீதத்தை பாருங்க, ஒரு நாள் நாட்டுக்கு செலவு பாருங்க. இது எல்லாம் நேர்த்திக்காக தான் செய்யணும். சரி சரி, நன்றியா. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எத்தனை வருஷமா இந்த ஆடுகள் வளர்த்துக்கிட்டு வாரீங்க? நானும் எங்களோட அதாவது வந்து கோயில் எங்களோட ஆலயம் இருக்கல்லோ, எங்களுடைய ஆலயம் 14 தலைமுறை எங்களுக்கு பெரிய காலம். அப்போ வேள்வியை எங்களோட பிரதேசம் இதில் எங்களோட இதில் எங்கள் வரியாமத்தில் 500 கோயிலுக்கும் மேற்பட வேள்வி நடந்த கோயில்கள். அவைகள் எல்லாரும் நிப்பாட்டி விட்டு எங்களையும் மறைத்து வழக்கை தொடர்ந்து மல்லா நீதிமன்றம் தொடர்ந்து சேர்ந்து பெரிய யாழ்ப்பாணம் கூடு நடந்து அப்பில் விட்டு அப்பில் இருந்து நாங்கள் 1,15 லட்சம் செலவழித்து இந்த வழக்கை எடுத்தது. நான் எங்களோட பரம்பரை 14 தலைமுறை, கடவுளுக்கு தலைமுறை. எனக்கு இப்போ 72 வயது. 12 வயதில் படிக்க வைக்கிறவங்க ஒரு கிடாய் வளர்க்குறதுக்கு அந்த மற்ற கோயில்காரன் சொல்லிக்கணும் வியாபார முறை என்று. வியாபார முறை இல்லை. கோயில் நேர்த்திக்காக முதல் கோயில் நேர்த்திக்கு அடுத்ததாக கிடாயை வெட்டி விற்று அது ஒரு பகுதி கோயிலுக்கு, ஒரு பகுதி அடுத்த ஆண்டு ஆட்டுக்குட்டியாகிறதுக்கும், அடுத்த கொஞ்சம் அதாவது 3வது தனது வீட்டு பாதனைக்கு 3க்கு தான் இதை விற்கிறது. அதை வெட்டி போட்டு சும்மா போட்டுட்டு போனால் ரஜிக்கு வியாபாரம் பண்ணி சொல்லக்கூடாது, வியாபாரம் பண்ணி சொல்லக்கூடாது. அப்போ இப்போ இவ்வளோ கோயில் நடந்து வந்து இதுதான் நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் இன்னும் நெடுக வளர்த்து கொண்டே இருப்போம். எங்களோட கோயில் வந்து இப்போ இதை அதாவது வந்து விளக்கு வச்சு இந்த கும்பமடை என்று சொல்கிறது இந்த இது என்ன சிவராத்திரி என்ன நவராத்திரி கும்பம் மாதிரி வச்சு அந்த இருந்து வந்து அது அந்த துவக்கம் இந்த ஆடுகளுக்கு யோசனை வரும். இந்த வேள்வியை நடத்தி கொண்டு நினைக்கிறோம் 14 தலைமுறையாக. இன்னும் சொல்கிறதோ இல்லை இல்லை, நன்றி நன்றி. 10 லட்சத்துக்கும் மேற்பட ஒரு கடை வரும்போது இது 3 ஆண்டுக்கும் வந்து 2,35,000 ரூபாய்க்கு அவிட்டான் கம்பர் மலையில். கம்பர் மலையில் அவிட்டான் 3 ஆடும் வச்சிருந்து போன விடியம் விட்ட கடாயில் வர நீங்கள் வந்தனீங்கள்லாம் போன 3 ஆடு 6 பேருக்கும் தடப்பட்டு இருந்தும் அதே வேண்டியே செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த கடாயில் கொண்டு இதில் முதல் கட்டினான் 6 பெரியத்தால் வளர்க்கெடுத்தோன்னு கட்டினா ரச்சிக்கு நான் கடை கொடுக்குறேன் வெட்டியோலியா இல்லாட்டா செத்தா வளர்ப்பில் செத்தா வெட்டித்தா பதிவும் 15 நாள் கிடந்தது. டாக்டர் வந்து என்னது கடாய் சரி வராது, நீ கடைக்கு அனுப்பட்டு நான் சொன்னால் அது சரி வராது. நான் வைத்தியம் செய்து டாக்டர் மாதவன் நான் இந்த வைத்தியத்தால் நடக்கொண்டு அதான் நான் சொன்னேன் 60 வரியம்மன். அப்போ எனக்கு சகலதும் தெரியுமா உள்ளது தெரியாம எனக்கு அதாவது வந்து எனக்கு உதவி இல்லை. நான் தான் வளர்த்து கொண்டே இருந்துக்கிறேன், மற்ற வளர்க்கமான். சரி ஐயா, நன்றியா. வெள்ளியை பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்துருக்கணும்னு பாருங்க. அவ்வளோ பேர் வந்து கிடாயில் பார்க்குறதுக்கு வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ கிடாயில் எல்லாம் கட்டிட்டீங்கன்னா மாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறத பாருங்க. பாருங்க, இதில் ஒரு சனக்கிடாய் நிற்கிது பாருங்க. இந்த இடத்துலையும் போன முறை வந்து 4 கிடாய்கள் கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த முறையும் நிற்கிது கிடாயல். வணக்கம் அண்ணா. அண்ணா வந்து போன வருஷம் கிடாயல் கட்டினீங்க, இந்த முறையும் கிடாயல் கட்டுறீங்க. எத்தனை கிடாய் கட்டுறீங்க? என்ன பெறுமதி ஒரு கிடாயிலும்? இல்லை சும்மா உயிரோட என்ன விலை சொல்லி நான் மக்கள் கேட்பினா 6 லட்சம் 7 லட்சம். எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? 3 வருஷமா? மற்றதுகள் உங்களோட குட்டியே இல்லாட்டி? இப்போ வழக்கைக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த கடாயில் வந்து இறக்குறது அப்படின்னு இல்லாமல் அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிடாமல்லே. அப்படி உங்களுக்கு நடந்தது அப்படி இந்த நேத்தியில் போன வருஷம்? அதெல்லாம் என்னென்ட்டு வந்து எதிர்நோக்கி இந்த கடாயில் அப்படி பராமரிக்கிறீங்க? எத்தனை வருஷமா நீங்கள் கிடா வெட்டி கொண்டிருக்கீங்க? வெட்டி கொண்டிருக்கீங்க நீங்கள் இப்போ 6 வருஷம் முதல் வெட்டிக்க கிடா என்ன விலையாக இருந்தது?
அவ்வளோதான். உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல கடை என்ன விலை போனது? அப்போ என்ன விலை போனது கடை? அப்படி போய்க்கொண்டு இருந்தது. இப்போ எல்லாம் கடாயில் வேண்டக்கூடியமாக இருக்குதோ? விலை தான் பண்ணணும். அப்போ கோயில் அப்போ நாளைக்கு பார்ப்போம் உங்களை கடாயலோட நிறைய. சரிண்ணா, நன்றிங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிடாய்கள் கட்டியிருக்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் போயேக்க காட்டின வீடியோவுக்கும் இப்போ அவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி ஃபுல்லாக வந்து முடங்கிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து போக வந்து கிடாயில் வந்து வெளுக்கிடையக்க எல்லா இடம் முடங்கி போனதை பார்க்கக்கூடிய இருக்கும். இன்னும் வந்து பெரும்பான்மையான இடங்களை கிடாயல் கட்டையில் அடுத்த வீடியோ வரையும் பாருங்கோ. காலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம்.